வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் பிஸ் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா குப்பையிலிருந்து எடுத்த ரத்தினமாட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ்ன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க நண்பா. உங்களுடைய நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோத்திர உப்பு மாதிரி. ஃபர்ஸ்ட் செய்தி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தமான செய்தியாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் டிராஃப்ட் இல்லை அப்படிங்கிறது தான். இதுக்கு பால் ஹேமன் தெளிவான விளக்கத்தை சொல்லியிருந்தார். ரோமன் ரெயின்ஸ் டிராஃப்ட்டில் இருந்தார், ஆனால் வித்ட்ரா வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இது நீங்கள் நல்லா மெயின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், வித்ட்ரா வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அடுத்து அவர் ஃப்ரீ ஏஜென்ட் அப்படிங்கிறத சொல்லலை. மேபி இதை பற்றி நாளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா WWE முடிந்ததுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சூப்பர் ஸ்டார்ஸை என்ன பிராண்டில் இல்லவங்கன்னு சொல்லலாம். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸை ஃப்ரீ ஏஜென்ட் அப்படின்னு சொல்லாட்டா, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகும்போது அவர் என்ன பிராண்டில் இருக்கிற ரெஸ்லர்னு சொல்லுவார். நம்ம சிஎம் பங்கு ராண்டி ஆர்டன் ரிட்டன் ஆகும்போது எந்த பிராண்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்படி கொண்டு வந்தாங்கல்ல, அந்த மாதிரி கொண்டு வருவானுங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாம்பியனாக இருக்கும்போது அந்த டிராஃப்ட் மாதிரி இந்த டிராஃப்ட் இல்லை. சரி அதை விட்டு தருங்க, அதை ரெண்டாவது சொல்கிறேன். நம்ம ரோமன் ரெயின்ஸ் கண்டிப்பாக ரிட்டன் ஆகும்போது ஸ்மாக்டவுனுக்கு தான் ரிட்டன் ஆவார். ஏன்னா பிளட் லைனை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனில் தூக்கி போட்டானுங்க. அப்போ கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகும்போது ஸ்மாக்டவுனுக்கு தான் வருவார். ஸோ இதை பற்றின ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை WWE சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். எதுக்குடா பிளட் லைனை ஸ்மாக்டவுன்லேயே போட்டு சாகடிக்கிறீங்க? ரா பக்கம் கொண்டு போக வேண்டியது தானே. பிளட்டு கலரும் ரெட்டு, ரா கலரும் ரெட்டு, ஓரளவுக்கு மேட்ச் ஆகுமேடா. என் பங்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரா 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தில் 1 மணி நேரம் பார்த்தீங்கன்னா பிளட் லைனை ஸ்டோர்லன்னு இழுத்து சவாட்டு கொண்டு போனாலும் ஜாரின்னு சொல்லிட்டு மூடிக்கலாம். ஆனால் ஸ்மாக்டவுன் 2 மணி நேரம், அதில் 1 ஹவரை பார்த்தீங்கன்னா உமன் டிவிஷனுக்கு பெய்லியாக்காகன்னு சொல்லிட்டு தாலி எடுத்துவானுங்க. இந்த டிவிஷனில் மொத்தத்தையும் பிளட் லைனை போட்டு ஸ்டோர் லைனை போட்டு மற்ற ரெஸ்லர்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. அதுக்காக நான் பிளட் லைன் ராக்கு போகும்னு எதிர்பார்த்தேன். அது 3 மணி நேரம் ஷோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படிங்கிறதுனால. பட் ஆனால் ஸ்மாக்டவுனில் தான் நாங்கள் சாகிற வரைக்கும் இருப்போம்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன்லேயே பிளட் லைன்லாம் வச்சுட்டானுங்க. சரி, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன் ஆகும்போது ஸ்மாக்டவுனில் நம்ம எதிர்பார்க்கலாம்ப்பா. அதுக்கப்புறமா ஸ்மாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் ஏரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரை ஸ்மாக்டவுன் WWE பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க. அது யார் எந்த பிராண்ட்லன்னு பார்க்கலாம். ஐவாரை இப்போ ரா பிராண்டில் மாறு அடிச்சிட்டு இருக்காருல்ல, இன்னும் ஒரு வருஷத்துக்கு மாறடிங்கன்னு சொல்லிட்டு ராலே ட்ராப் பண்ணிட்டானுங்க. NXTயில் கடந்தாரில் பேரன் கார்வன், இவரை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கு ட்ராப் பண்ணிட்டானுங்க. ஐயா இவனெல்லாம் மெயின் ஷோவில் ட்ராப் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபே இஷாடாவா, அதாவது போன வருஷம் ஸ்மாக்டவுனில் ட்ராஃப்ட் ஆகி வெறும் 2 மேட்ச் ஸ்மாக்டவுன் இருந்தாங்கல்ல, அவங்க இந்த வருஷம் ராகு ட்ராஃப்ட் ஆகிட்டாங்க. சிக்ட்ரிக் அலெக்சாண்டர் அவரோட பார்ட்னர் ஸ்மாக்டவுனில் இருந்தாங்க, ஸ்மாக்டவுனுக்கே ட்ராஃப்ட் செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ஷோகி ஸ்ட்ராக்காக இருக்கட்டும், ஷைனா பஸ்கலாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரால் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் இவ்வளோ நாள் ரால் இருந்தாங்கல்ல, இன்னும் ஒரு வருஷம் எதுக்கு இருக்குன்னு தெரியாமல் ராலே இருங்கன்னு சொல்லிட்டு ராலே ட்ராஃப்ட் செய்யப்பட்டாங்க. இதுக்கு முட்டை குடோன்லேயே இருந்துக்கலாமே. ஓசி டீமும் ஸ்மாக்டவுனில் இருந்தாங்க, ஸ்மாக்டவுன்லேயே கூடிய வச்சுட்டானுங்க. போன வருஷம் ஏஜே ஸ்டைலில் சேர்த்து 4 பேரை ட்ராஃப்ட் செய்யப்பட்டாங்க. இன்றைக்கி ஏஜே ஸ்டைல் இல்லை, ஐயோ பாவம். அது மாதிரி இன்றைக்கி ரால் யாரெல்லாம் ட்ராஃப்ட் செய்யப்பட்டால் பார்க்கலாம். ஸோ ஸ்மாக்டவுன் பிராண்டில் இருந்த பியாங்கா பெல ஸ்மாக்டவுன்லேயும், ஜே ஊசோ ரா பிராண்டில் தான் இருக்கார், அவரையும் ரா பிராண்டே ட்ராஃப்ட் செய்யப்பட்டானுங்க. கேரமோ ஹீஸ் இவர் மட்டும் தான் NXTலேருந்து மெயின் ட்ராக்ஸ்டருக்கு வந்திருக்காரு. இது ஒரு ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு. செத் ரோலன்ஸ் ரா பிராண்டுக்கே ட்ராஃப்ட் செய்யப்பட்டார். இது யாருமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரியல. ராண்டி ஆர்டனும் ட்ராப் செய்யப்பட்டு ஸ்மாக்டவுன் பிராண்ட்லேயே இருக்கிறாரு. அடுத்து பிரான் பிரேக்கர், இவர் ஸ்மாக்டவுன் பிராண்டில் ட்ராப் செய்ய இருந்திருந்தார், இப்போ ரா பிராண்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அடுத்து நயா ஜாக்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. ஸோ அதே மாதிரி லீவ் மார்கனை ரா பிராண்ட்லேருந்து ரா பிராண்ட்லேயே வச்சுருக்கானுங்க. இதில் நயா ஜாக்ஸ் மட்டும்தான் ஸ்மாக்டவுன் மாறி இருக்கிறாங்க. பிரான் பிரேக்கர் இப்போ தான் ஸ்மாக்டவுன் இருந்தார், அவரை சேர்க்க முடியாது. அடுத்தது எல்ஏ நைட்டு, அடுத்து பிளட் லைனு, இதில் ரோமன் இருக்க வேண்டிய இடத்துல சோலசேகாவாக இருக்கான், அதை பார்க்கவே முடியல. அடுத்து ரிக்கோ ஷீட்டு ரால தானே இருக்காரு, மறுபடியும் ராக்கெட் ட்ராஃப்ட் பண்ணிட்டானுங்க. ஷைமஸ் இப்போ தான் ராக் வந்தார். ஐசி டேட்டில் அங்கே தானே இருக்குது, அதனால் ஐயன் பார்த்தீங்கன்னா அங்கேயே ட்ராஃப்ட் செய்யப்பட்டார். அண்ட்ராடே இவர் இப்போ தான் ஸ்மாக்டவுனுக்கு வந்தார், அதுக்குள்ளே ட்ராஃப்ட் செய்யிட்டானுங்க. அவர் ராலே இருந்துக்கலாம் பேசாமல். அடுத்து ஆல்ஃபா அகாடமி, இவங்களை பார்த்தீங்கன்னா ரா பிராண்டுக்கே ட்ராஃப்ட் செய்யப்பட்டாங்க. ஏஜே ஸ்டைல்ஸ் ஸ்மாக்டவுனில் தான் இருந்தார், இப்போவும் மீண்டும் ஸ்மாக்டவுனுக்கு ட்ராஃப்ட் செய்யப்பட்டாங்க. அடுத்து கைனா ஜேம்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி NXTயில் இருந்தவங்க, இப்போ இவங்களை ரா பிராண்டுக்கு ட்ராஃப்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி ஸ்மாக்டவுனில் நடந்தது. மிச்சம் இருக்கிறவங்களெல்லாம் ரா பிராண்டில் ட்ராஃப்ட் செய்யப்படுவாங்கப்பா. வழக்கமாக டிராஃப்ட் அப்படிங்கிறனாலே ரவுண்டு 1 பார்த்தீங்கன்னா அப்படியே தீ பொறிக்கும், தீ பிடிக்கும், வெடிக்கும் அப்படிங்கலாம் பாட்டு போடலாம். ஆனால் இந்த வாரம் ஃபஸ்ட்டு டிராஃப்டே பார்த்தீங்கன்னா படுமொக்கையாக இருந்தது. பியாங்கா பலர் தூக்கி போட்டிருக்கானுங்க. இவங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கல பார்த்தீங்களா. பியாங்கா பலர் நல்ல ரெஸ்லர் தான், கொண்டக்காரி, பயங்கரமான கொண்டக்காரி, விக்கெல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் புகழ்ந்து தள்ளுவேன். ஆனால் எப்போவுமே நான் ரோமன் ரெயின்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிக்காக பார்த்துவேன். சரி அட்லீஸ்ட் இந்த டைமில் ஃபஸ்ட்டு பிக்காக ராண்டி ஆர்டன் வச்சுக்கலாம்.
அல்லது செத்ரோலன்ஸை வச்சுக்கலாம். இவங்க வேறு ஆட்களே தெரியலையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபிள்யூபிள்யூ பண்ணதே ஒரு முட்டாள்தனம். என்ன தெரியுமா? சாம்பியன்ஸை எப்போவுமே பிக்கில் போட்டுக்கணும். அது ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுக்கு டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா என்ன முடிவு எடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஒருவேளை வேர்ல்டு சாம்பியன் ஃபுல்லாகவே ராவில் இருக்கணும், அன்டிஸ்பியூட்டட் டீட்லாகவே ஸ்மாக்டவுனில் இருக்கணும். இதுக்கு ரா டைட்டில் சாம்பியன்ஷிப்பு ஸ்மாக்டவுன் டைட்டில் இருந்துச்சு. அந்த மாதிரி வச்சுருக்கலாமே. வேர்ல்டு அன்டிஸ்பியூட்டட் மாற்றினதே சாம்பியன்ஷிப் ஒவ்வொரு இடமும் மாறுறது தான். அப்படி மாறினா நல்லா இருந்திருக்கும். அப்படி மாறாமல் அவங்க அந்தந்த பிராண்டில் இருக்கட்டுன்னு சொன்னது எனக்கு என்னமோ ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரில. சரி, இது ஓரளவுக்கு ஓகே தான். பட் ஆனால் டிராஃப்ட் இன்றைக்கி சுத்தமாக நல்லா இல்லை. பெரிய ரெஸ்லர்ஸ் யாருமே பிராண்டு விட்டு பிராண்டு மாறல. சரி, மேபி ரா பிராண்டில் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மாக்டவுனில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் தான் ராவில் மாற்றம் ஏற்பட்டுன்னு சொல்லலாம். இப்போது ஸ்மாக்டவுனில் டோட்டலாக சேஞ்சே ஆகலை. அப்போ ராவில் என்ன சேஞ்ச் ஆகும்? எனக்கு தெரிஞ்சு ராவில் இருக்கிறவங்க மீண்டும் ராவில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கு ஆரம்பித்தானுங்க. என்னமோ தெரியல, செல்ஃப் எடுக்கவே இல்லை. ஆக்சுவலி நைட் இதில் போட்டிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி ரெசல்மேனியா பைப்பில் தோற்று தான் வந்தார். ராலர் ஸ்மாக்டவுன்லாம் ஜெயிக்கும் போது நமக்கு என்ன தோணுச்சு? கோடி ரோட்ஸுக்கு வழியாக தானே ஆக்க போகிறானுங்க. செல்ஃபே எடுக்காத ஸ்டோரி லைனுக்கு எதுக்கிட்ட இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோண வச்சுது. உண்மையை சொல்லணும்னா கோடி ரோட்ஸ் வந்து சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு போகலை. போன வருஷம் ஒரு தோற்றதுக்கப்புறமா ப்ராக் லெஸ்னர் கூட ஸ்டோரி லைன் போய் ப்ரூவ் பண்ணதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை கொண்டு போனானுங்க. அதே மாதிரி இப்போ ராக்கை இறக்கிருக்கலாம். இறக்கிருந்தாலும் வைங்களேன் வேறு லெவலில் வந்துருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, சோலோ சிக்காவுக்கும் கோடிக்கும் ஒரு ஸ்டோரியான பேரை வச்சுருந்தாலே ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு இன்ட்ராக்ட் இருந்திருக்கும், ஒரு வரவேற்பு இருந்திருக்கும். ஏன் ஜே ஊசோ கூடயே போட வச்சுருக்கலாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கிறவங்க, பிளட் லைனில் இருந்தவங்க. இப்போ சாமி சைன் மோதுனா கூட ஒரு இது இருக்கும், ஒரு இன்டர்காங்க சாம்பியன்ஷிப் வச்சிருக்காரு, வின் பண்ணிடுவார் அப்படிங்கிற பீக் இருக்கும். இப்போ ஏஜே ஸ்டைலுக்கு ஒன்றுமே இல்லை. டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா என்ன இப்போ சாம்பியன்ஷிப்பை மாற்றவா போகிறோம், இவர்கிட்ட தான் சாம்பியன்ஷிப்பை கொடுக்க போகிறோம். இதுக்கு புதுசாக ஒரு ரசலத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டு பலி எடுங்கப்பா ஏஜே ஸ்டைல் பா மேன்னு சொல்லி அழகாக சொல்கிறியா வா உனக்கு இப்போ பலி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பலி கொடுத்த கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது ஏஜே ஸ்டைலெலாம். அதனால தான் செல்ஃபே எடுக்காத ஸ்டோரிலாம் இருக்குது. சுத்தமாக சொல்லணும்னா இந்த வருஷம் பேக்லாஷ் அப்படிங்கிறது எனக்கு நம்ம இப்போ தான் ரெசல்மேனியா முடிஞ்ச மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனோட சூப்பரான பேப்பரிவாக இது கொண்டு வந்திருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, சுத்தியமாக இல்லை. ஏதோ ஃப்ரான்ஸில் இதுக்கு முன்னாடி டிக்கெட்லாம் வித்துடுச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்மாக்டவுனை நம்ம அங்கே நடத்துகிறோம், இதையும் அங்கே நடத்துகிறோம், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா 3 அஃபிஷியல் மேட்சஸாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 மேட்சஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கடைசியில். இதுக்கு முன்னாடி வெறும் 2 சாம்பியன்ஷிப் மேட்ச்சு, ஒன்று அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பு, இன்னொன்று வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு. ரெண்டுமே மெயினான சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியே சுத்தமாக ஹைப் இல்லை. இன்றைக்கெல்லாம் ஒருத்தர் கேட்டார் என்னைக்கு இப்போ பேக்லாஷ்னு. அது அடுத்த வாரம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறேன். என்னது அடுத்த வாரம் பேக்லாஷா? ஒன்றுமே தெரியலையே ப்ரோ. என்னமோ இப்போ தான் ரெசல்மேனியா முடிஞ்ச மாதிரி இருந்தது, பேக்லாஷ்னு சொல்கிறீங்க. போன வருஷம்லாம் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, இந்த வருஷம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வருஷம் பேக்லாஷ் மாதிரியே இல்லை. போன வருஷம்லாம் அந்தளவுக்கு நல்லா இருந்தது, அதுக்கு முந்தின வருஷமும் நல்லா இருந்தது. இந்த வருஷம் பேக்லாஷ் மாதிரியே இல்லை. இதில் வேறு இன்டர்நேஷ்னல் பேப்பர்னு வேறு சொல்லிட்டு இருக்கானுங்க. வெளியில் சொன்னால் கேவலம். சரி, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாச்சும் ஒரு ஷோ நடத்துது, அதுக்காச்சும் அண்ணனை கூப்பிட்டுவாங்கப்பா. அண்ணனுக்காக தான் பல பேர் வெயிட்டிங்கு. அப்போ தான் டபிள்யூபிள்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுது. நீங்கள் காலைல ஸ்மாக்டவுனோட ரிவ்யூ போட்டேன், அதில் கதறுகளில் பார்க்கணும். ரோமன் ரெயின்ஸ் இல்லை, போர் அடிக்குது. எப்பா ரோமன் ரெயின்ஸ் நீங்கள் மட்டும் இல்லைப்பா, நானும் தான் மிஸ் பண்ணுறேன். ஷோ நல்லாவே இல்லை ஸ்மாக்டவுனு. சரி, பேக்லாஷில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சை பார்க்கலாம். பேக்கிலி பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாம்பியன்ஷிப்பை நயோனிமிகா அகேன்ஸ்டாகவும் ஸ்டிஃபனி அகேன்ஸ்டாகவும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி கபூக்கி வாரியர்ஸ் வந்து ஜார்கார்கில் கூட மோத போகிறாங்க. ஸோ இது ஒரு டாக் டீம் மேட்சாக பியாங்கா பிளேயர் கூட சேர்ந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ் 2 பேருமே டாக் டீமாக இணைந்து சோலோ சிக்காவா மற்றும் டாமா டாங்கா கைன்ஸாக மோத போகிறானுங்க.